வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, வேலை சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். என்னமோ பெருசாக கிழிக்க போகிறான்னு படிக்க வச்சு எடியும் அவனை. 10வது படிச்சு வருஷம் 4 ஆச்சு, ஒரு பியூன் வேலை கூட கிடைக்கல அவனுக்கு என்று அடிக்கடி தான் பாடும் பல்லவியை அன்று அதிகாலை நேரத்திலேயே தொடங்கினான் வடிவேலு. மங்கம்மாவினுள் சொற்களுக்கு அடங்காத ஆத்திரம் பெருகியது. பாடுபட்டு அடக்கி கொண்டாள். உதடுகளின் துடிப்பை கட்டுப்படுத்தியபடி, நாம தான் படிக்கல, நம்ம மகனாச்சும் 4 எழுத்து படிக்கட்டும், கவர்மெண்ட் உத்தியோகம் பார்க்கட்டும்னு தானே படிக்க வச்சோம். காலேஜில் படித்து முடிச்சவங்களே வேலைக்கு அல்லாடையில் இவன் ஏமாத்திரம். ஏதோ படிச்சிருக்கான் இல்ல, ஒரு நாள் அது கை கொடுக்கத்தான் செய்யும். ஒரு தந்தி வந்தா கூட உங்களை மாதிரி அக்கம் பக்கத்து வீடுகளுக்கு ஓட வேணாமே என்று கணவன் படிக்காத குறையை சந்தடி வாக்கில் குத்தி காட்டி ஒரு குரூரமான நிறைவுடன் அவள் நக்கலாய் பதிலிருத்தாள். வடிவேலுவுக்கு ஆத்திரத்தில் மீசை துடிக்கலாயிற்று. விழிகள் பெரிதாகி நொடிக்குள் சிவப்பேறி போயின. ஆமாண்டி, நான் படிக்காதவன்தா, ஆனாலும் 16 வயசுல இருந்து சம்பாரிச்சிருக்கிறேன்டி. உன் அவனுக்கு இன்னும் ஒரு 10 ரூபா காசு கொண்டாடுறதுக்கு துப்பில்ல. என்னமோ பேச வந்துட்டா பெருசா. வயசு 22 ஆயிடுச்சு. படிச்சுட்டதால கொத்து வேலை செய்ய மாட்டேன், குழி தோண்ட மாட்டேன்னு வம்பு பண்ண தெரியுது. எந்த தொழிலும் கேவலம் இல்லடி. அப்ப சம்பாத்தியத்துல வவறு வளர்க்கறது தான் கேவலம். இத அவன் மண்டையில பதிகிற மாதிரி சொல்லி வையி. அப்பனாச்சும் இது லொட்டு அது லொசுக்குன்னு சொல்லாம கிடைச்ச வேலைய பிடிச்சுக்கிறானான்னு பாப்போம். அடக்கி வைத்திருந்த எரிச்சல் இப்போது மங்கம்மாவிடம் காட்டாறு போல பொங்கிவிட்டது. உங்க ஒரு ஆள் சம்பாத்தியத்துல அவன் ஒன்றும் வவுறு வளர்க்கல. நானும் 4 வீடுகள்ல வேலை செஞ்சு கூட்டி பெருக்கி ஏனம் வேலைக்கு சம்பாதிக்கிறேன். அதுல நான் என் மவனுக்கு சோறு போடுறதா இருக்கட்டும், எனக்கும் மற்ற குழந்தைகளுக்கும் சோறு போட வேண்டியது உங்க கடமை. என் சம்பாத்தியம் உங்களை சேர்ந்தது இல்லை, நினப்பு வச்சுக்கங்க. நான் குடும்ப செலவுல பங்கு எடுத்துக்கிடுறேங்கிறது வேற விஷயம். சூடேறிய மண்பானையில் விழுந்த நெற்பொறியாய் வெடித்து சிதறிய மனைவியின் சொற்கள் வடிவேலுவை கணம் போல் அயர்த்தின. சுதாரித்து கொள்ள அவனுக்கு சில நொடிகள் ஆயின. அரஞ்சன பல்லிகளெல்லாம் எகிரிடும் என்றபடி அவன் எழ, அது காரும் தட்டி மறைவில் அமர்ந்து அப்பனும் ஆத்தாளும் தன்னை பற்றி பேசிக்கொண்டதையெல்லாம் காது கொடுத்து சலிப்புடன் கேட்டுக்கொண்டிருந்த பரிமளம் ஆத்திரத்துடன் வெளியே வந்து நின்றான். வடிவேலு மங்கம்மாவை நோக்கி கை ஓங்கியதை கண்டதும் அவனுள் ஆத்திரம் மேலும் மிகுந்து போனது. மங்கம்மா சட்டென ஒதுங்கினாள். என்னப்பா அடிக்கு கை ஓங்குறீங்க? இத்தனை நாள் அடிச்சது போதும், இனிமே பட்டு அம்மா மேல கை வச்சீங்க, என்னடா பண்ணுவ? பரிமளம் அருவருப்பும் எரிச்சலுமாய் வடிவேலுவை பார்த்தபடி நின்றான். கையை வச்சு பாருங்க, அப்புறம் தெரியும் இங்க என்ன நடக்கும்னு. வடிவேலுவுக்கு உதடுகள் சற்றே பிளந்து கொண்டன. விழிகள் லேசாக விரிந்தன. உதடுகள் தாங்க முடியாத சினத்தில் அடக்கி கொள்ள இயலாதபடி துடிக்கலாயின. அன்றுதான் முதன்முறையாக பார்ப்பவன் போன்று கிட்டத்தட்ட 6 அடி உயரத்துக்கு நின்ற தன் மகனை அவன் முழுவதுமாய் கவனித்து பார்த்தான். அவனது நா மேல் அன்னத்தில் ஒட்டியது. ஒருக்கா திருப்பி அடிச்சிருவானோ? கை வச்சு பாருங்க, அப்ப தெரியுங்கிறானே. அப்பனும் மகனும் தத்தம் பார்வையால் ஒருவரை ஒருவர் பொசுக்க முயன்றபடி நின்றார்கள். இவன் யாரை கொண்டு இம்மா மொசரத்துக்கு பனைமரங்கணக்கா நிற்கிறான்? அவங்க தாய் வழி தாத்தாவை கொண்டுட்டான் போல. மகனின் கண்ணியமான பார்வை அவனை கலவரப்படுத்தி அயர்த்தியது. இருந்தாலும் பதில் ஒன்றும் சொல்லாதிருத்தல் தனது தோல்வியை மறைமுகமாய் ஒப்புக்கொண்டதாகிவிடும் என்பதாலும், என்ன இருந்தாலும் தகப்பனாகிய தன் மீது அவன் கை வைத்து விடுவானோ என்கிற நம்பிக்கையாலும், அவன் சம்பாதிக்காமல் சாப்பிட்டு கொண்டிருப்பதை சொல்லி காட்டுவதுதான் அவன் வாயை அடக்க வழி என்பதாலும் வடிவேலு புன்னகையை வரவழைத்து கொண்டு பேசினான்.
6 அடிக்கு மேல வளர்ந்து நிக்கிற, அரை காசு சம்பாரிச்சு கொண்டார துப்பில்ல. என்னமோ பெருசா அம்மாவுக்கு பறிஞ்சுக்கிட்டு வர்றான். தண்டச்சோறு திங்கிறவனுக்கெல்லாம் வாய் இம்மா நீளம் நீளக்கூடாதுடா. கொஞ்சமாச்சும் வெக்கம் மானம் ரோசம் இருந்தா போய் உன் வவுத்துக்காச்சும் சம்பாரிச்சுக்க. அப்பங்கிட்ட கையேந்து நிக்கிறப்பவே இம்புட்டு பேச்சு வருது. இன்னும் சொந்தமா 4 காசு கொணந்தா ஆளை பிடிக்க முடியாது. நீயும் படிப்பை முடிச்சுட்டு 4 வருஷமா தண்டசோறு சாப்பிட்டுக்கிட்டு கிடக்கிற வெட்டி தடியனுக்கு வாயை பாரு. வாய் சொற்களை துப்பிக் கொண்டிருந்த போதிலும் வடிவேலுவுக்கு உள்ளூர உதைப்பாகத்தான் இருந்தது. தன்னை விடவும் ஒரு தலை அளவு அதிகமான உயரத்துடன் இளமை முறுக்கு உடல் வலிமை ஆகியவற்றுடன் உறுத்து விழித்தவாறு நின்ற பரிமளத்தை பார்த்தபோது அவனுக்கு அடி வயிறு கலங்கவே செய்தது. அடித்தால் திருப்பி அடிக்க தயாரான நிலையில் தற்காப்புடன் நின்றான். தனது குறைபாடு சுட்டி காட்டப்பட்ட போதிலும் மனம் புண்படுத்தப்பட்டு விட்டதிலும் பரிமளம் வாயடைத்து போய் கூனி குறுகி வினாடி பொழுதுக்குள் பார்வை தழைந்து போனான். வடிவேலு புதிதாய் கிளர்ந்த தெம்புடன் வாயகல புன்சிரிப்பு காட்டினான். இத பாருங்க, இனிமே பட்டு அவனுக்கு வேலை கிடைக்காதது பத்தி நீங்க குத்தி காட்ட தேவையில்லை. அவனுக்கு சோறு போடுறது ஏன் சம்பாத்தியத்துல தான்னு சொல்லிட்டேன்ல. மறுபடியும் அதையேவா சொல்ற? மூளைய தோண்டிடு வேண்டி. மகனுக்கு மறுபடியும் ஆத்திரம் வரக்கூடும் என்கிற யூகத்துடன் வடிவேலு அப்பால் நகர்ந்து போய் குடிசை வாசலில் குந்தினான். போகும்போது மறுபடியும் ஆவேசம் மட்டும் வந்துடுது. அரைக்காசு சம்பாதிக்க துப்பில்ல. 6 அடி வளர்ந்துருக்கான். அசுத்த மல்லியாச்சும் அரை வயிறுன்னு சாப்பிட்றவன் தான் மானஸ்த. அப்பங்கிட்ட கையேந்திரவன் மான வெக்கமில்லாத கபோதி பைய என்று சொல்லிக்கொண்டேதான் போனான். பரிமளம் நொறுங்கி போனான். உணர்ச்சிகளின் பீரிடலில் கண்கள் கணத்துக்கும் குறைவான பொழுதுக்குள் கலங்கி சிவந்து போய்விட்டன. கணவனின் தலை மறைந்ததும், இத பாரு பரிமளா, நீ வருத்தப்படாத. வேலை வந்துச்சுன்னா எல்லாம் தானா வருண்டா. போய் சாப்பிடு. தட்டில் போட்ட சோத்த மொய்ச்சுட போகுது என்றாள் மங்கம்மா. எனக்கு சோறு வேணாம்மா. இனி அடுத்த வேளை சோறு இந்த வீட்டில் நான் சம்பாரிச்சு 4 காசு கொண்டாந்து கொடுத்ததுக்கு பிறகுதாம்மா. இது சத்தியம். டேய் அது மாதிரி சத்தியம் எல்லாம் பண்ணாதடா. வார்த்தையை இறைச்சா பிறகு வாரி எடுக்க முடியாதுடா. போய் குந்து. தன் மீது ஆதரவாய் பதிந்த மங்களத்தின் கையை மெதுவாக பற்றி அவள் விலக்கிவிட்டான். தயவு செஞ்சு என்னை கட்டாயப்படுத்தாதீங்கம்மா. இனி சம்பாரிச்ச பிறகுதான் நான் இந்த வீட்டில் சோறு திம்பேன். அது வரையில இல்லம்மா. பசின்னு வந்த இல்ல, இப்ப சாப்பிடு, பிறகு பார்த்துக்கலாம் உன் சபதத்தை. நான் சொன்னதுதாம்மா. தட்டில் போட்ட சோத்தை எடுத்து தம்பிக்கு போடுங்க என்ற பரிமளம் கண்களை துடைத்து கொண்டு சாயம் முதிர்ந்த தனது மரப்பெட்டியில் இருந்து ஒரு சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டான். விரிசல் கண்ணாடியில் முகம் பார்த்து தலை சீவிக்கொண்டான். முகத்தில் தண்ணீர் அடித்து துடைத்து கொண்டான். அவன் எங்கோ வெளியே புறப்பட ஆயத்தமாகியது போல் தோன்றவே பதற்றமடைந்தாள் மங்கம்மா. குரல் உடைந்து நடுங்க, என்னடா பரிமளம், எங்கிட்டு கிளம்புற என்றாள். ஒரு ரோஷத்தில் மகன் வீட்டை விட்டே கிளம்பி போக முடிவு செய்து விட்டதாய் அவள் நினைத்து கலங்கி போனாள். நான் போறேம்மா. இனி எப்படியாச்சும் பணம் சம்பாதிச்ச பிறகுதான் வீட்டு வாசப்படி மிதிப்பேன். ஒரு துணிப்பையில் தனது மாற்று கால்சராய், சட்டை, உள்ளுடுப்புகள் ஆகியவற்றை திணித்தபடி தலையை குனிந்தவாறே பதிலிருத்த மகனை அவள் தாங்குணாத துயரத்துடனும் அதிர்ச்சியுடனும் நோக்கினாள். கல்வி சான்றிதழையும் அவன் எடுத்துக்கொண்ட போது அவளது அதிர்ச்சி அதிகமானது. ஓட்டமாய் அவனை நெருங்கி வந்து பையை பிடுங்க முயன்றபடி, வேணாண்டா பரிமளா, சொன்னா கேப்பியா? வீட்டை விட்டு போய் எங்கிட்டரா இருப்ப? யாரா இருக்காங்க உனக்கு ஒரு வேளை சோறு போடுறதுக்கு? பைய குடுறா. அப்பா ஏதோ கோவத்துல சொன்னா அதையெல்லாம் பெருசா எடுத்துப்பாங்களா? பெத்தவங்க சொல்லுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாதுடா என்று படபடத்து பேசினாள். அவன் பதில் பேசாதிருக்கவே, என்னங்க இங்க வாங்க என்று வாசல் பக்கம் பார்த்து குரல் கொடுத்தாள். வடிவேலு, எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்க, போனா போகட்டும். என்னமோ என்னையே அடிச்சிருவான் போல காலை பரப்பிக்கிட்டு நின்னானே,
வெளியே போய் திண்டாடி தெரு பொறுக்கட்டும் என்று சத்தமாய் சொன்னான். அவன் சொன்ன சொற்களின் கடுமையை காட்டிலும் அக்கம் பக்கத்துக்கு கேட்கும்படி இறைந்து அவற்றை சொன்னான் என்பதுதான் பரிமளத்தை அதிகமாய் கோபமுற செய்தது. திகைத்து நின்று போன தாயை பார்த்து துயரமாய் புன்னகை புரிந்த பின், தம்பியும் தங்கச்சிங்களும் எழுந்திருச்சதும் சொல்லிருங்கம்மா என்று கூறியவாறு கண்ணீர் திமிரிவிட்ட கண்களை யாரும் பார்த்து விடாதிருப்பதற்காக முகத்தை தாழ்த்தி கொண்டு அவன் சட்டென்று நகர்ந்து விட்டான். மங்கம்மா மகனுக்கு பின்னாலேயே ஓடினாள். என்னங்க என்னங்க, இப்படி அநியாயமா பார்த்துக்கிட்டு குந்தி இருக்கீங்களே, உங்களுக்கே சம்மதமா இருக்கா? சரிதாண்டி, ஆத்தாளும் அவனுமா சேர்ந்துக்கிட்டு என்னை அவமானப்படுத்தி அடிக்கடி பேசுறீங்க. இப்ப நான் அவனை தடுக்கணுமோ? போடா, போய் பொறுக்கி தின்னு. பரிமளம் தடதடவென்று நடந்து போய்விட்டான். தெருவில் இறங்கி விட்டானே ஒழிய எங்கு போவது, என்ன செய்வது என்பதொன்றும் விளங்கவில்லை. அவனுடைய ஒரே நெருங்கிய நண்பன் தினகரனும் ஊரில் இல்லை. அவனும் ஆண்டு கணக்காய் வேலை தேடிக் கொண்டிருப்பவன்தான். எனவே எங்கு போவது என்கிற திகைப்பும் திகிலுமாய் அவன் மெல்ல நடந்து போய்க் கொண்டிருந்தான். என்ன பரிமளா, பைய தூக்கிக்கிட்டு போயிட்டு இருக்க? ஊருக்கா? பரிமளம் எண்ணங்கள் கலைந்து தலை உயர்த்தினான். அவனுடைய ஒரு நாளைய பள்ளி நண்பன் சின்னதுரை எதிரே வந்து கொண்டிருந்தான். பரிமளம் அரையாய் புன்னகை செய்து, வீட்டை விட்டு கிளம்பிட்டான் சின்னதுரை என்று ஒரு திடீர் உந்துதலான எண்ணத்தில் உண்மையை சொன்னான். யாருமே அற்றுப்போன அனாதைத்தனத்தில் சின்னதுரையை எதிர்கொண்டது ஒரு பெரிய வரமாக அந்த கணத்தில் அவனுக்கு தோன்றியது. சின்னதுரை சொந்த வீடு உள்ளவன். அவனையும் அவன் அண்ணனையும் தவிர அவர்கள் வீட்டில் யாரும் இல்லை. அவன் அண்ணனுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. அந்த நிலையில் ஒருவேளை அவனுடன் தங்க அவன் சம்மதிக்க கூடும் என்கிற நப்பாசையுடன் அவன் நடந்தது எல்லாம் அவனுக்கு சொல்வது என்று கணத்துக்கும் குறைவான பொழுதுக்குள் தீர்மானித்து விட்டான். சின்னதுரை நெருக்கமானவன் அல்லனென்றாலும் ஓரளவுக்கான பழக்கத்தை சாதகப்படுத்தி கொள்ள அவன் முடிவு செய்தான். என்னது, வீட்டை விட்டு கிளம்பிட்டியா? நீ என்னடா சொல்ற பரிமளா? எங்க அப்பாரு செய்யற கொடுமை தாங்க முடியலடா. எனக்கு இன்னும் ஒரு வேலை வெட்டி கிடைக்கலங்கிறதுக்காக தினமும் என்னை கொத்தி பிடுங்கிறாரு என்று தொடங்கி நடந்ததையெல்லாம் மனம் விட்டு அவனிடம் சொல்லி பெருமூச்சு விட்டான் பரிமளம். அது சரி, நீ பாட்டுக்கு கோவிச்சுக்கிட்டு கிளம்பிட்டியே, எங்கன தங்குவ, என்ன செய்யறதா இருக்க? அதுதான்டா எதுவும் புரியல. கால் போன போக்குல நடந்துகிட்டு இருந்த. நீ வந்த, எல்லாத்தையும் உன்கிட்ட கொட்டணும்னு தோணுச்சு, கொட்டிட்ட. சின்னதுரை புரிந்து கொண்டான். சரி, நீ இப்ப சத்திக்கு எங்க வீட்டுல வந்து தங்கிக்க. ஆனா பெர்மனண்டா தங்க வைக்கிறதும் வைக்காததும் எங்க அண்ணன் என்ன சொல்லுதோ அதை பொறுத்ததுடா. எங்க அண்ணன் ஒரு மாதிரி உனக்கு தெரிஞ்சிருக்கும், அதான் சொல்றேன். அது சரி, கையில காசு வச்சிருக்கியா? பரிமளத்துக்கு முகம் சிவந்து போயிற்று. இல்லடா. பிறகு எந்த தைரியத்துலடா வீட்டை விட்டு கிளம்பின? சரி சரி, இப்போதைக்கு நீ எங்க வீட்டுல வந்து இருந்துக்க, பிறகு யோசிப்போம். ஆனா சாப்பாடு? என் சாப்பாட்டை பத்தி நீ கவலைப்படாத சின்னதுரை. நீ தங்குறதுக்கு எனக்கு இடம் கொடுக்கறதே பெருசு. இருந்தாலும் கையில காசு இல்லாம என்னடா பண்ணுவ? இந்த 10 ரூபாயை இப்போதைக்கு வச்சுக்க. நீ வெறுமனே தங்குறதுக்கு மட்டும்தான் வந்திருக்கிறதா எங்க அண்ணன் நினைச்சுக்கட்டும். சாப்பாட்டை வெளியில வச்சுக்க. நான் இப்போ ஒரு கம்பெனில பியூனா வேலை செய்யறேன்டா. இல்லாட்டி எங்க அண்ணன் எதுக்கு கூட சம்மதிக்காது. ஆனா எங்க அண்ணன் காலையில 6 மணிக்கே கிளம்பி ஃபேக்டரிக்கு போயிடும். நான் தான் சமையல்லாம் செய்யறது. அவன் புறப்பட்டு போன பிறகு நாம 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்டா. பரிமளத்துக்கு தன் காதுகளையே நம்ப முடியாமல் போயிற்று. பசியாலும் பட்டினியாலும் சாக போகிறோம் என்று நினைத்து கொண்டிருந்தவனுக்கு சின்னதுரையின் சொற்கள் வெகுவாக இனித்தன. பொங்கிய கண்ணீரை அடக்கி கொள்ள முடியாமல், உனக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா சின்னதுரை. நான் எதிரே பார்க்கல. இத்தனைக்கும் நாம நெருக்கமா பழகல. உனக்கு தான் தெரியுமே, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தினகரன். அவன் ஊர்ல இல்ல. ஊர்லயே இருந்திருந்தாலும் தனக்கே இன்னும் ஒரு வேலை கிடைக்காத நிலையில அவனால எனக்கு இது மாதிரி உதவி செஞ்சிருக்கவே முடியாது. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடா. நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காத இடத்துல இருந்து எனக்கு உதவி வருது என்று குரல் தழுதழுக்க பேசினான்.
கண்ணை தொடச்சுக்கடா. ஆனா எங்க அண்ணனுக்கு மட்டும் தெரியவே கூடாது நீ எங்க வீட்டுல சாப்பிட போறேன்றது. சரிடா, ஆனா என்னால உனக்கு கஷ்டம். அதை பத்தி பரவாயில்லடா பரிமளம். ஆனா ரொம்ப நாள் எங்களோட நீ தங்க முடியாது. எங்க அண்ணனுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுது. அண்ணி வந்தாச்சுன்னா கஷ்டம். அதுக்குள்ளார எப்படியாச்சும் நீ ஒரு வேலை தேடிக்கணும். உங்க கம்பெனியில எனக்கு வேலை கிடைக்காதா? கஷ்டம்டா பரிமளம். என் பாடே சிரமந்தான். ஏன்னா கம்பெனியை கூடிய சீக்கிரம் மூடுற போறதா பேசிக்கிறாங்கடா. 2 வருஷமா நஷ்டத்துல நடக்குதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால நானே வேற வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் பார்க்கலாம். சில நொடிகள் மௌனத்தில் கடந்தன. பின்னர் சரி வா போகலாம் என்று சின்னதுரை அவன் கையை பிடித்து மெல்ல இழுக்க பரிமளம் அவனோடு நடக்கலுற்றான். சாப்பிட்டியாடா? ஆ, போய் சொல்லாத என்ற சின்னதுரை தெருவில் ஒரு ஹோட்டலுக்குள் நுழைந்தான். இருவரும் தலைக்கு ஒரு மசால் தோசையும் டீயும் சாப்பிட்ட பின் வெளியே வந்தார்கள். சின்னதுரைதான் பில்லுக்கு பணம் கொடுத்தான். எங்க அண்ணனுக்கு தெரியாம அப்பப்ப உன் கையில எதனாச்சும் சில்லற தர்றேன், நீ கை செலவுக்கு வச்சுக்கடா. என்னால உனக்கு கஷ்டம். அதெல்லாம் பேசாத. அன்று மாலை சின்னதுரையின் அண்ணன் சிவமணி வெளிப்படையாகவே தனது இணக்கமின்மையை புன்சிரிப்பற்ற தலையசைப்பின் வாயிலாக வெளிப்படுத்தினான். பரிமளத்துக்கு நெஞ்சு உலர்ந்து போயிற்று. சிறுமை பிடுங்கி தின்ற போதிலும் வேறு போக்கிடம் அற்று போனதால் அசட்டு சிரிப்புடன் இருக்க வேண்டியதாயிற்று. ஆனாலும் எப்படியாவது ஒரு வருவாயை தேடிக்கொண்டு கூடிய விரைவில் சின்னதுரையை விட்டு பிரிந்துவிட வேண்டும் என அக்கணமே முடிவு செய்தான். அன்றிரவு உறக்கம் பிடிக்காமல் அவன் படுத்திருந்த நேரத்தில், என்னடா நீ பாட்டுக்கு இவனை இட்டாந்து வச்சிருக்கியே, அறிவு இருக்கா உனக்கு? வேலை வெட்டி இல்லாத வெறும் பைய என்று சிவமணி முணுமுணுப்பாய் தம்பியிடம் எரிச்சலாக வினவியது அவன் செவிகளை வந்தடைந்த போது அவனுள் சொல்லுக்கு அடங்காத அவமானம் பெருகியது. மெதுவா பேசுனேன், முழிச்சிட்டு இருக்க போறான். தெரிஞ்சவன், வீட்டை விட்டு வந்துட்டான். வேற யாரும் நாதி இல்லாதவன், என்கிட்டனே போவான். கொஞ்ச நாள்ல ஒரு வேலை தேடிக்கிட்டு நகர்ந்துருவான். வேலை அம்புட்டு சுலபமா கிடைச்சிருமாடா? முட்டாள். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நீ அவனை என்னவாச்சும் சொல்லி கிளப்பிடணும். ஆமா, எங்க அண்ணனுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லி இடத்த காலி பண்ண சொல்லிரு. என்னடா பேசாம இருக்க? ஆகட்டுனே. காது மடல்களை நனைத்த கண்ணீரை துடைக்க கூட தோன்றாமல் பரிமளம் படுத்தபடி இருந்தான். மறுநாள் நண்பனுக்கு ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு அவன் புறப்பட்டு விட்டான். யாரையும் குறை சொல்லாமல், உனக்கு நான் சுமையாக இருக்க விரும்பவில்லை என்று ஒரே வரி எழுதியிருந்தான். நண்பன் கொடுத்திருந்த 10 ரூபாய் செலவாகாமல் அப்படியே இருந்தது. ஒரு வேளை மட்டும் வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டு ஒரு வாரமாவது அதை வைத்து காலந்தள்ள வேண்டும் என்று கணக்கு போட்டு வைத்து கொண்டான். அதற்குள் எப்படியாவது ஒரு வேலையை பெற்றுவிட வெறித்தனமாய் சென்னை முழுவதும் சுற்ற திட்டம் போட்டான். கால்நடையாகத்தான். 2 நாட்கள் நடந்து நடந்து கால்கள் நொந்தன. பசி வயிற்றை கிள்ள அடுத்த 2 நாட்களும் 2 வேளைகள் பழம் வாங்கி சாப்பிட்டதில் 10 ரூபாயும் தீர்ந்து போயிற்று. இரவில் இருப்பு பாதை நிலைய வாசலில் ஒரு பயணியை போல் குந்துவதும் படுப்பதுமாய் பொழுதை ஓட்டினான். 4ஆம் நாள் இரவில் அசதியாய் படுத்துறங்கிக் கொண்டிருந்த அவன் தலைமாட்டில் இருந்து எவனோ அவனது பையை கிளப்பி கொண்டு போய்விட்டான். கல்வி சான்றிதழ் தொலைந்ததில் பரிமளம் மனம் உடைந்து போனான். சான்றிதழின் எதிர்ப்படி டூப்ளிகேட் மனு செய்து வாங்குதல் எளிதல்லவே. எப்படியானாலும் வாங்கித்தான் ஆக வேண்டும். சம்பந்தப்பட்ட அலுவலகத்துக்கு போய் மனு எழுதி கொடுத்தான். தற்செயலாய் பேருந்தின் ஓட்டுநர்க்கெதிரான கண்ணாடியில் முகம் பார்த்து திடுக்கிட்டு போனான். கன்னங்கள் வற்றி இருந்தன. கண்கள் பெரியனவாகி இருந்தன. அவற்றுக்கு கீழே பள்ளங்கள் விழுந்திருந்தன. தன் முகத்தை பார்த்ததும் அவனுக்கே பரிதாபமாக இருந்தது. கையூட்டு கொடுத்தால் காரியம் விரைவாய் கைகூடும் என்று கேள்விப்பட்டு அதற்கு வசதி இல்லாத தனது விதியை நொந்து கொண்டான். சான்றிதழுக்காக காத்திருத்தலை தவிர வேறு வழி இல்லை என்று கண்டு வேறு சிறு வேலைகளுக்காக அலையலானான். கையில் இருந்த காசு கரைந்து 2 நாட்கள் ஓடிவிட்டன. 2 நாட்களாய் வயிற்றுக்கு ஏதும் அவனால் ஈயப்படவில்லை. அடிக்கடி வாந்தி வரும் போல் ஒக்காளம் ஏற்பட்டு
சங்கடமானான். வயிற்றில் புண் வந்து விடுமோ என்று அஞ்சினான். 3ஆம் நாள் காலையில் சென்ட்ரல் ரயில் நிலையத்தருகே பொட்டலம் பிரித்து இட்லி சட்னியை சப்பு கொட்டி சுவைத்து கொண்டிருந்த குடும்பத்தினரை நாக்கில் நீர் ஒழுக பார்த்தபடி நின்றான். ஒரு இட்லி தர முடியுமா என்ற நாவில் குதித்து கொண்டிருந்த கேள்வியை மிக பாடுபட்டு அடக்கினான். பிச்சை எடுக்கவும் அல்லவா துணிந்து விட்டது இந்த உடம்பு என்று தன்னையே நொந்து கொண்டு அப்பால் சென்றான். சென்று நின்ற இடத்தில் பலாப்பழ சுளைகளின் வாசனை அவனது நாசியை தாக்கி மறுபடியும் நாக்கை உமிழ் நீரில் மூழ்கிவிட்டது. கால் சராய் நழுவும் போல் வயிறு சுற்றளவு குன்றியிருந்தது. திடீரென்று தலை சுற்றுவது போல் ஓர் இருளில் அவன் மூழ்கினான். அப்படியே உட்கார்ந்து போனான். சற்று நேரம் அப்படியே உட்கார்ந்து கொண்டிருந்து விட்டு மெல்ல எழுந்தான். எதிர் திசையில் இருந்த குழாய்க்கு போய் முட்ட முட்ட தண்ணீர் குடித்தான். வயிறு நிறைந்த உணர்ச்சிக்கு பதில் குமட்டல் வந்தது. தெருவோரத்தில் வாந்தி எடுத்து குழாயில் வாய் கொப்பளித்து சுத்தம் செய்து கொண்டான். இனி ஒரு வேளையாவது சாப்பிடாவிட்டால் தான் சாக நேரலாம் என்கிற புதிய அச்சத்தில் வியர்க்கத் தொடங்கினான். வீட்டை விட்டு கிளம்பிய நாளிலிருந்து நாயாய் அலைந்து திரிந்தும் மூட்டை தூக்கும் வேலை கூட கிடைக்கவில்லையே என்று தாங்க முடியாத வருத்தமுற்றான். அவன் அப்பா சொன்னது போல் அசிங்கம் அள்ளியாவது அரை வயிற்றுக்கேனும் சொந்தமாய் சம்பாதித்து சாப்பிடுவதுதான் கௌரவம் என்று தோன்றினாலும் ஒரு வேளையும் கிடைக்க மாட்டேன் என்கிறதே என்று மலைத்தான். தனக்கு பின்னால் ஏதோ சொத்தென்று விழுந்த ஓசை கேட்டு தலையை திருப்பி பார்த்தான். ஒரு கூடை வாழைப்பழ தோல்களை கொட்டிவிட்டு எவனோ அகன்றான். பரிமளம் சுற்றமுற்றம் பார்த்துவிட்டு அந்த தோல்களில் இருந்து சுத்தமான சிலவற்றை எடுத்து அவற்றில் ஒட்டி கொண்டிருந்த சதை பற்றை பற்களால் சுரண்டி தின்னத் தொடங்கினான். அடியம்மா, வாழைப்பழ தோல் சதைக்கா இத்தனை சுவை என்று அதிசயப்பட்டு போனான். சுமார் 20 தோல்களை வழித்து தின்ற பிறகு மேலும் சில தோல்களை எடுத்து சட்டை பையிலும் கால் சராய் பைகளிலும் அடைத்து கொண்டான். கண்கள் மட்டும் சுழன்று கொண்டே இருந்தன. தனக்கு தெரிந்தவர்கள் யாரும் பார்க்காதிருந்தால் சரி என்று சமாதானப்படுத்தி கொண்டான். அன்றிரவு உணவுக்கு வழி செய்தாயிற்று என்கிற மன நிறைவுடன் எழுந்தான். புது தெம்பு வந்தாற்போல் இருந்தது. கடவுள் தன்னை அறவே கைவிட்டு விடவில்லை என்று எண்ணிக்கொண்டான். எழுந்து நடக்கத் தொடங்கினான். சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் சில கடைகளில் ஏறி இறங்கினான். எங்கும் வேலை காலி இல்லை என்கிற பதிலே கிடைத்தது. சிறிது தொலைவு நடந்த பிறகு ஒரு பெரிய வீட்டுக்கு முன்னால் வந்து நின்றான். வாசலில் யாரும் தென்படவில்லை. பெரிய வீடானதால் வேலையாள் தேவைப்படலாம் என்று நினைத்தான். ஏற்கனவே இருவர் வேலைக்கு இருக்கக்கூடும் தான் என்றாலும் கேட்டு பார்க்கலாமே என்கிற எண்ணத்துடன் வீட்டின் கதவுக்கு பக்கத்தில் சென்று நின்றான். சார், சார் என்று 2 தடவை குரல் கொடுத்தான். யாரும் தென்படவில்லை. மெதுவாக உள்ளே எட்டி பார்த்தான். அகலமும் நீளமுமாய் ஒரு பெரிய கூடம் தெரிந்தது. அதில் 2 அறைகள் இருந்தன. ஒன்றின் கதவு 3/4 பங்கு சாத்தியிருந்தது. மற்றது அம்போ என்று திறந்து கிடந்தது. அவ்வாறு திறந்து கிடந்த அறைக்குள் அவனது நேர் எதிர் பார்வையில் படும்படி ஒரு பெரிய இரும்பு அலமாரி கம்பீரமாய் நின்றிருந்தது. அதன் சாவி துளையில் சாவி கொத்து தொங்கிக் கொண்டிருந்தது. பரிமளம் மறுபடியும் சார், சார் என்று சற்று பலமாய் குரல் கொடுத்தான். பதில் இல்லை. திடீரென்று ஏற்பட்ட அரையான அசட்டு துணிச்சலில் சட்டென்று கூடத்துக்கு வந்து அந்த அறைக்குள் எட்டி பார்த்தான். யாரும் இல்லை. சுற்றிலும் பார்த்த பின் அறைக்குள் புகுந்து கதவை தாளிட்டு கொண்டான். மார்பு படபடவென்றது. உடம்பே சூடாகி வேர்வை துளிக்கலாயிற்று. பக்கவாட்டு ஜன்னல் கதவை மூடி கொக்கி மாட்டிவிட்டு அலமாரியை நெருங்கினான். அலமாரி கதவில் அவன் கை வைத்த கணத்தில் வெளியே காலடி ஓசை கேட்டது. கதவு தட்டப்பட்டது. பரிமளம் வெலவெலத்து போனான். வேர்வை வழியலாயிற்று. என்ன காரியம் செய்தோம் என்று கழிவிறக்கப்பட்டு போனான். ஆனால் இனி எந்த கழிவிறக்கமும் தன்னை காப்பாற்றப் போவதில்லை என்று உணர்ந்து வரப்போகிற அவமானத்தை எதிர்கொள்ள தயாராக முயன்றான். ஆனால் தோற்று போனான்.
வீட்டில் கண் எதிரே அம்மா வைக்கும் காசை கூட எடுத்து பழக்கப்படாத அவனுக்குள் அச்சத்தை காட்டிலும் அவமானமே அதிகமாக இருந்தது. இனி தப்ப முடியாது. வீட்டு நபர்கள் எல்லோரும் வெளியே இருப்பது தெரிந்தால் உள்ளே இருப்பவன் அயலான் என்று கண்டு கொள்வார்கள். போலீஸ் வரும். என்ன அவமானம்! என் புத்தி ஏன் இப்படி போயிற்று? பட்டினி கிடந்து செத்தாலும் பரவாயில்லை என்றல்லவா நான் நினைத்திருக்க வேண்டும். அம்மாவுக்கு தெரிந்தால் எப்படி இருக்கும்? செங்கமலம், செங்கமலம், உள்ள எவனோ பூந்திருக்கான். இரும்பு அலமாரிகிட்ட நின்னுட்டு இருக்கான். நான் வெளியே தாப்பா போட்டுட்டேன். நல்லா மாட்டிக்கிட்டான். சாவி துவாரம் வழியா பார்த்தேன். சின்ன பையன்தான், 22, 25 வயசுக்குள்ளதான் இருக்கும். நீ கதவை திறக்காம பார்த்துட்டு நான் போய் போலீஸை இட்டாரேன் என்று ஓர் ஆண் குரல் உற்சாகமாய் சொன்னது கேட்டது. பரிமளம் தப்ப வழி உண்டா என்று ஆராய்ந்தான். ஏதும் இல்லை. பிடிபட்டு அடிபட்டு அவமானப்படுவதில் இருந்து தப்புவதற்கு மட்டுமே வழி இருந்தது. வசதியாய் கொக்கியில் தொங்கிக் கொண்டிருந்த கனமான தூளி கயிற்றை கழுத்தில் சுருக்காய் போட்டுக்கொண்டு நாற்காலி ஒன்றில் ஏறி நின்று மின் விசிறியின் கொக்கியில் மாட்டிவிட்டு பரிமளம் உயிர் விட தயாரானான். 1994ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.